எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் குள்ளநரி கேமிங். ஜெடி நம்ம 2 பேரும் தான் ஜெடி இங்க போயிட்டு இருக்கோம். அவன் மட்டும் தனியா போய் சாவறான் ஜெடி. போறதே வேற வேண்டங்க. தெரியும் ஜெடி, நானும் அதுக்கு தான் வரேன். தெரியுதா? நான் தனியா போனாலும் கில் எடுப்பேன். அடி இப்ப ஒண்ணே தோக்கி 2 பேர் வராங்க. அடி குளோவால் பின்னாடி ஒரு டவுன். அவ்வளவுதான். பரவாயில்ல விடுங்க, ஒரு கில் அதை எத்தனை சந்தோஷப்படுங்க. ஜெடி ப்ரோ 78க்கு ஒரு கில்லா. ஹெட்ஷாட் ப்ரோ. அந்த டேமேஜ் கொடுத்திருந்தாங்க, சும்மா தூக்குனேன். 78 வந்து 78 ஹெட்ல வந்துருச்சு. 78 ஹெட் கிடையாது. ஒரு ஹெட்ஷாட் கீழ காமிச்சதே. ஒரு பொண்ணு கிட்ட இருந்து ஓசி கில் அடிச்சிருக்கேன். பெண்ணை காப்பாத்துவது நம்ம கடமை, அதான் பண்ணேன். டேய் அது கில் திட்டுறது. திடீர்னு அவன்ட்டா படிச்சுட்டானா. ஃப்ரெண்ட்ஸ், நான் புதுசா ஒரு கண்டென்ட் யோசிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை ட்ரை பண்ணலாமா? அங்கிள் வந்ததுக்கு அப்புறம் ஜெடி அங்கிள் வந்துட்டோம், அதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணலாம். அங்கிள் ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சிரணும், அதுக்கு அப்புறம் நம்ம பண்ணலாம். அது கிடையாதுடா, அதுதான் ஈஸி. அடிச்சாங்க. ஆன் வீல் வேணே அந்த புள்ளி அடிச்சிருச்சுடா. நான் போயிட்டு வரேன், நீ அந்த கில்ல கன்ஃபார்ம் பண்ணிரு. அவன் ஏதோ இதெல்லாம் அடிச்சிட்டானா? நாவே கன்ஃபார்ம் ஆயிரும். இந்தா இருக்கான்டா. பக்கத்துல போவாதடா பைத்தியமே. நான் போவே இல்ல. குளோவால் போட்டனே, அப்படியே அடிச்சுட்டான். ராய் ஸ்டார்னு பேர் வச்சிருக்கேன். ரோஹித் ஸ்டார்னு வச்சிருக்கேன். புதுசா ட்ரை பண்ணு. ஓடி போயிட்டு பொறுமையா அடிக்கணும். அங்கே இருந்தா அவன் கட்டி ஓடுறே இவங்க பொண்ணா ஓடி போயிடலாம். ஹலோ கண்ணாயில கரண்டா ஒரு கன்ஃபியூஷன். நம்பர் 1 ஐகான். ஐயோ ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐகான் ப்ளீஸ். அந்த கதைக்கே வரல. நம்மளுக்கு இதாங்க முக்கியம். We are from YouTube channel. We want a girl gamer in our team. So please appoint. I am going to appoint you. Please join us. ப்ளீஸ் பாப்பாடா. ஏடி பண்ற? நரி ப்ரோ பாத்தீங்களா லெவல் கில் 3 போயிட்டு இருக்குதா? அது எப்படி போச்சுன்னு எனக்கும் தெரியல फ्रेंड्स. எப்படி போச்சு நீதான் டெய்லி விளையாடுற. எனக்கும் தெரியல. லெவல் 2 ஓகே, லெவல் 3 எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. இருக்கிறது 7 பேர், ஆனா லெவல் 3 போயிடுச்சு கில்ட். நீங்க 3 பேர் தொடர்ந்து விளையாடுறீங்களா? நான் 2 பேரும் டேமேஜ் வாங்கிருக்கீங்க சேமா. மைக்கான் பண்ணா நல்லா இருக்கும்யா. மைக்கான் சொல்லு. திடீர்னு பார்த்தா பையன் வயசுல வருமா? சொல்லு ப்ரோ. நான் அதான்டா நினைச்சேன். சச்சின் இங்க ஆள காணோம். அங்க யாரோ படுத்து கிடக்குறாங்க பாரு ஜெடி. விஜய் மிக வந்துட்டாரு. கூட வந்து பீஸ் மாதிரி இருக்கு. ஓப்பா. அந்திரே அத்ராக்கு தாசி சார் பார்த்தேன். இல்ல கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்களா? பண்ணிட்டாங்கடா. அடி என்ன நல்ல நல்ல கன்லாம் வச்சிருக்கே. மேல கஷ்டம் பா. அடே தைரியமா தான் கீழ வந்து ஆட சொல்ல பையன் கிட்ட அவன. இந்த ஆளு தைரியமா மர வெளிய போ சொல்லு. ஏடா வெளிய போனாலே அடிக்குறாங்க. எப்படி இது மேல ஏறனாங்க? விஜய் மிக வந்துட்டாருயா. ஏறலாம், இது ஏர் டயர் இருக்குடா. ஏறறதுக்கு. ரைட். விஜய் மிக வந்துட்டாரா. கரெக்ட் மாரே. அவர் வேணா நெக்ஸ்ட் மேட்ச் இவங்க கூட்டி போவோமா? அவர் பேசுறாரான்னு பாப்போம். இல்லன்னா கனெக்ஷன் மாத்திரும். பாக்கத வாயே பேசிட்டு பாக்குறாரா. ஹை என்றா லெவல் ஹலக் பார்க்க வர முடியும், கேட்க முடியாதுல. என்ன வேணா பேசுவோம் நாங்க. இந்த ஹார்ட்டின் குடுக்குற எமோட் இருந்தா இல்ல ரோஸ் பூ குடுக்குற எமோட் இருந்தா நல்லா இருக்கும்டா. ஆமா கிடைக்கலையே. இல்ல இந்த கேரக்டர் வந்து எடுத்துக்கலாம். என்கிட்ட இருக்குல்ல ஆர்டி எமோட் வச்சிருக்கியா? கேக்குறா. Did you hear me? அவ அடிச்சு வேற எங்கயா போய் ஒழுங்கா கேம் ப்ளே பண்ணுங்கடா அடுத்து. ரைட். அங்க கேம் ப்ளே பண்ணவா வந்தோம். இங்க வந்து இருக்கிறானே. இவன் இருமல்லே செத்துருவான் போல. ஒரு டெட் பாடி பார்சல். ரெண்டு பேர் फ्रेंड्स பேக்கப் வந்தீங்கன்னா இல்ல பேக்கப் தேவைப்படாது. திரும்ப உயிரோட வந்து அடிச்சம் அடிச்சல அடிச்சாங்க தல.
பரவாயில்ல ஊக்காலே வச்சு அடிக்கல. அவனுக்கு சொல்லவே இல்லையா? என் கில்ல காப்பாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இன்னும் சாகலையா? அந்த டோன்ல நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். தூக்குத்தலை எட்டு தூக்கிரு. முதல்ல ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கிறேன். அவன் தூக்கிட்டான் தலை. ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டியா? மறந்துட்டேன் ஏதோ வந்துட்டு. மேல கிளிக் பண்ணிக்கோ. கிளிக் பண்ணிட்டு சைடுல வந்து ஃப்ரெண்ட் லிஸ்ட்னு காட்டும். கொடுத்துட்டேன். இல்ல உனக்கு தெரியாதுல அதான் சென்ட்ரல் நாலேஜ். எனக்கு தெரியாதா? தெரியாதுடா. யூடியூபர்னு காட்டுறாராம் ஃப்ரெண்ட்ஸ். I need equipment. Subscribe to Culinary YT daily live. மஷ்ரூம் வாங்கி குத்துறேன். குள்ளநெறி வைட்டி கிடையாதுடா, குள்ளநெறி கேமிங்டா பைத்தியம். ஓ சாரி. டெய்லி லைவ்லாம் சொல்லாத. அப்படியே படிச்சுட்டயா? டெய்லி லைவ்னு சொல்லாத. இன்னைக்கு லைவ் போடல, கழுவி ஊத்துவாங்க. சரி. டெய்லி வீடியோ. அது கரெக்டா இருக்கு. தேடி என்ன செத்துட்ட? ஏய் அந்த பொண்ணு பாஞ்சு வந்து உன்னை காப்பாத்த வருதுடா. இதுக்குதான் டீம்மேட்ல இப்படி ஒரு ஆள் வேணும். நீங்களா அதுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நாள் கண்டென்ட் இல்லன்னு இருந்த ஃப்ரெண்ட்ஸ். தலைவா முடியும் 4 பேர் நம்ம படிக்கலாம். சரி தலைவா அச்சோ போறான். ஜேடி இத நான் வச்சுக்க. ஜேடி இது ஷார்ட்ஸா போடணும். அப்பள பத்தி காப்பாத்த வந்தா பொக்காதே கேட்டா கண்ணு. கரெக்ட்டா கிரேட் பாத்துக்கிட்டு. ஏய் பொம்மியை இன்வைட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் யார் வராங்கன்னு. என்ன விஜய் மேகாவை காணோம். அப்ப ஃபர்ஸ்ட் அதான் வரும். இல்லவே இல்ல. இது ட்ரைனிங் கிரவுண்ட். இன்வைட் பண்ணு. ட்ரைனிங் கிரவுண்ட்ல இருந்தா இன்வைட் பண்ணலாமே. பண்ணிட்டேன். யார் ஃபர்ஸ்ட் வருவா? அவள் வருவான்னு பார்த்தா ஏதோ கருப்பு கலர்ல உருவம் வருது. யார் சார் கூப்பிட்டா? நானா கூப்பிட்டனும். எங்க டீம்ல ஒரு டீம்மேட் இருந்தாங்க பாத்தீங்களா? கன்னியாகுமரியில மேக் 10ல 97. இதே 10. இது நீ என்ன கிங் ஃபிஷர்ல கேம் விளையாடுறாரு. ஆமா இதெல்லாம் எப்படி வர வைக்கிறீங்க தெரிஞ்சா யாருக்கு தெரியும்? ரைட். அது வந்து அதிக கில் அடிக்கிறது. அது சரிடா. முதல்ல நீ கன்னியாகுமரி அதை எப்படி செட் பண்ண? நான் அதை செட் பண்ணல. நான் அது ரீஜன் செலக்ட் பண்ணு. எங்க இருக்கு? ஆனா லீடர் போர்டு இருக்கும் பாரு. லீடர் போர்டுல போயிட்டு லீடர் போர்டு எங்க லொகேஷன் செட் பண்ணு. நீ எல்லாம் பிளேயர் இல்ல. வெளிய போடா நீ. ப்ரோ லீடர் போர்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அது வேற ஏதோ போகுது. நாட் கண்டுபிடிச்சிட்டேன். 18+ சேனல்ல கிரியேட் பண்ணிருக்க கூடாதா? ஏய் நான் 18+ வீடியோலாம் போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எவனும் பார்க்கல ஃப்ரெண்ட். லொகேஷன் தமிழ்நாடுன்னு கொடுத்து வச்சிருக்கேன். சப் டிவிஷன் தான் கொடுக்காம வச்சிருக்கேன். சென்னை கொடுப்போம். நம்ம ஒன்று எதிர்பார்த்தா எதுவும் நடக்கும். இல்ல லொகேஷன் மாத்த முடியுமா? திருவண்ணாமலை எடுக்க முடியாதா? அதுவா நான் பாத்தியா சித்தூர்ல எங்க இருக்க கிங் ஃபிஷர்ல லொகேஷன் மாத்த முடியல. நீ காத்தால ஓபன் பண்ணி வந்துக்குது. ரைட். இன்னொரு கண்ணு கூட வந்துக்குது. பிசான் வந்துக்குது. ஆங்கிள் என்ன கோங்க ஆங்கிள் பணவர்த்தம் அங்கிள் அந்த பில்ல யாரு கூடயோ விளையாண்டுட்டு இருக்குது. ட்ரெஸ் மாத்திட்டீங்க. அங்கிள் நீங்க எப்பவுமே அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. எப்பயும் உடனே அக்செப்ட் பண்ணீங்க. நீ கொடுத்து பண்ணலடா. நிறைய கொடுத்தான்னு தான் பண்ணேன். இவன் கொடுத்த உடனே பண்ணிடுவாங்க. வெளியே அந்த பில்ல போயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் பொண்ணு அலையறாங்க. 19 வருஷமா இருந்துட்டு நீ இதுக்கு அப்புறமா நீ மாற போற. இதுக்கப்புறம் நீ மொட்டை பையன் தான். ரைட் கொடுங்க சார். கண்டென்ட் மாறுது பிரான்ஸ். நீ என்னதான் நாக்கு தொங்க போட்டாலும் ஒண்ணும் நடக்க போறதில்ல. இந்த ஒரு ரவுண்ட் பிரான்ஸ் இந்த ஒரு ரவுண்ட் தோத்துறோம். என்னதான் பேச பார்த்தனாலும் உனக்கு ஒண்ணும் செட் ஆகாது. இந்த மேட்ச் தோக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல இந்த மேட்ச் தோத்துறோம். அடுத்த மேட்ச்ல இருந்து அடிச்சோம். 4 ஸ்ட்ரைக் வச்சிருக்காரு. பிரச்சனையே இல்ல. நீங்க போய் செத்துட்டீங்க. அதானே கத்துறேன்.
இல்ல இல்லையே நான் ஏத்தவே இல்லையே. எப்போ ஏத்துனோம்? நாங்க அதுக்கு முன்னாடியே குறைச்சிட்டோம். இல்ல அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க ஒரு மேட்ச் போய் தோத்துட்டு வந்தீங்க, அதானே உண்மை தானே? அதெல்லாம் கிடையாது. நீ காரணமா வெங்காயமோ தோத்துட்டு வந்தது ஒத்துக்கோ. ஆமா ம். இப்ப தோக்கறதுக்கு அது காரணம் இல்ல. அது எங்க எனக்கு பிரச்சனையே பேருக்குலாம் இல்ல. முன்னாடி இல்லாத ஒரு நம்பர் உங்களுக்கு பிடிக்காது. நின்றுச்சு தம்பி அப்படின்னா நீ எல்லா மேட்சும் தோத்துதான் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி. போன் ஏதோ லேக் ஆகி நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்துருச்சு 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 வந்துருச்சு. கில்டு பேர பாத்தியா? சிங்கு அட்டு 25யா? இங்கப்பா இங்க வா இனிமே வச்சிருங்க. என்கிட்ட பிஸ்டல் தான் இருக்கு, இதை வச்சால அடிக்க முடியாது. அடிக்காதீங்க விஜயமிகா அடிக்காதீங்க. இவரெல்லாம் இது வச்சு சுத்திட்டு இருக்காரு. அடிக்குமா? நீ அக்கா இருக்கா? இவரு ஒரு பாட்டு தான் அடிச்சு. ஓ கீழே குதிச்சிருந்தாலே கண்ணு எடுத்துருந்தோமா? ரைட்டா யூ ட்ரிபிள் கில் வெட்டிஸ் பாசிபிள். நானா? ஆமா இது எப்ப? அதேதான் அதான்யா இப்போதான் பாக்குறேன் டீம்மேட் எல்லாம் கில் அடிச்சது மறந்து போறது. அவர் டேமேஜ் சச்சின் டேமேஜ் தான் சூப்பர். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நான் சச்சின் பக்கத்துலயே வரலடா. ஒரு சச்சின் கேளு. ஒரு கில் அடிச்சிட்டு அவன் எல்லாம் விட்டான். இல்லப்பா ஒரு ஓசிக்கல்ல அடிச்சு அடிக்கலப்பா. நான் இல்ல அடிச்சா நான் சொல்லலையே டேமேஜ் தான் சொன்னேன். சச்சின் நெட் சாட்டா போட்டிருக்காரு, அங்கிள் பாடி சாட்டா போட்டிருக்காரு. அங்கிள் உங்ககிட்ட இது गाइस நாம அங்கிள் செத்தோம்னா போவோம் அதானே? நோ ப்ராப்ளம். ஏங்க உள்ள வந்து உட்காந்துலாம். எங்க போறேன்? எங்க போறேன்? எப்படி தப்பிச்சனா? வந்துட்டாங்க. அதான் வந்துட்டு போறாங்க. இதுக்கெல்லாம் பயந்து வாழ முடியுமா? சச்சின் அடிச்சிரு. நாங்க விளையாடுறதே நாங்க விளையாடுறதே. ஏய் டவுனா ஏன்டா அடிக்கிற? தோத்தால எனக்கு பிரச்சனை இல்லடா, எனக்கு ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் இருக்கு. நீ என்னவோ பண்ணிட்டல. இல்ல இல்ல உங்களுக்கு போதும், உங்களுக்கு குறையணும்னு எனக்கு ஆசை இல்ல. அந்த பிரச்சனையே கிடையாது. நோ எனக்கு சார் உங்களுக்கு பிரச்சனை இல்ல சார், எனக்கு தானே பிரச்சனை. உயிர் போன நேரத்துல தேங்காய் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? தோத்தாலும் பரவாயில்ல. அதான் பரவாயில்ல, அது சரி பரவாயில்லன்ட்டாரு. அப்புறம் அடிக்கிறீங்க தோத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் விஜயமிகா நான் இவங்களுக்கு எல்லாம் காட்டிட்டேன், உங்களுக்கு காட்டல. இங்க பாருங்க கையில என்ன இருக்குன்னு. விஜயமிகா காட்டணும். புதுசா டபுள் புல்லட் வாங்கியிருக்காராங்க. டபுள் புல்லட் அதானே? டபுள் புல்லட் ரெண்டு புல்லட் வாங்கலடா. புரி கோப்ரா MP40 வச்சிருக்கடா. கோப்ரா வச்சிட்டே திரும்ப போய் MP40 யூஸ் பண்ணிருக்கான். யூடியூபர் அங்கிள் யாரு? இவனை வச்சு என்ன யாரு? நீதான்டா. என்கிட்ட எங்க கோப்ரா இருக்கு? அது போக்கர் அங்கிள். பாத்தடா. ஏன் என்கிட்ட போக்க இது கோப்ராவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பாத்தனே. நீங்க எங்க பாத்தீங்க எனக்கு புரியல. பழைய வீடியோ நீ தான்டா போட்ட, அதுல தான்டா பார்த்தேன். யோ அது வந்து எடிட்டியா பாவி, அத ஒழுங்கா பாத்தியா இல்ல நீனு? எடிட்டியா அது ஒழுங்காவும் பார்க்கல. அது என்ன எடிட் எனக்கு புரியல. கோப்ரா MP40 நாம வந்து ஸ்பெக்டேட் இது அது பார்த்தோம்னா கோப்ரா MP40 கையில வச்சு பாக்குறது பாத்தீங்களா? அத கட் பண்ணி நான் அப்படியே லாபில செட் பண்ணி வச்சிருக்கேன். அத கூட கண்டுபிடிக்க தெரியாது, தற்குறியா சுத்திட்டு இருக்கீங்க. என்ன தற்குறி? அந்த வீடியோ இப்ப நான் போயிட்டு மேட்ச்ல நீ வச்சு சுடுறத காட்டிட்டேன்னா நீ செத்துறணும். செத்துறனா எப்படி? என்னது லைவ் நான் உள்ள அடிச்சிட்டு இருக்கும்போது வீடியோ எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். இவன் MP40 வச்சிருக்கானே, இவன் என்னத்துக்கு வந்து என்கிட்ட போக்கர் இப்போதான் ஏன் வாங்கி இருக்கேன். என்கிட்ட கோப்ராவே கிடையாது. கோப்ரா இருந்தா நான் ஏன் போக்கர் வாங்க போறேன்? எனக்கு அறிவு இல்லையா? அங்கே கோப்ரா சகப்பு கலர் அதெல்லாம் சொல்றீங்க? ஆமாடா. ஓகே சிவப்பு கலர் கோப்ரா தானே சொல்றாரு. அதான் சொல்றேன். ஆனா கோப்ரா சிவப்பு கலர்லடா இருக்கு. அது ஓகே. ஆனா வந்து என்கிட்ட வந்து ரெண்டு போக்கர் இருக்கு. ஒரு பச்சை கலரும் இருக்கு, மஞ்சள் கலரும் இருக்கு. அது வேணா ஒத்துக்கிறேன் நானு. ஆனா கோப்ரா என்கிட்ட இல்ல. நீங்க வீடியோ எடுத்து காட்டிங்க. நான் வேணுமா என்னுடைய இது MP40ல இருக்கிற இது கலெக்ஷன் எடுத்து காட்டுறேன் பாத்துக்கோங்க. கம்பெனி அடி வாங்கினா கம்பெனி பொறுப்பு இல்ல. ஆமா நம்ம டேக்கர் பாதியா நோக்கி போயிட்டோம். பின்னால எவனோ வரான் ஃப்ரெண்ட்ஸ். தப்பு
ஒருத்தர் தான் நம்ம சேவ் பண்றாரு. காப்பாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். டேமேஜ் அவனுக்கு. அடிக்காதயா. வந்தோடனே மறந்துட்டு ஆடிக்கிட்டு சச்சின் இருக்காங்க. ஹீல் பண்ணு. நான் எப்பயா உன்னைய மாதிரி நான் கிடையாது யாரே ஜெடி. ஃபர்ஸ்ட் சொல்றதே நின்னாயா, இப்படியே மாத்திட்டாங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீ எப்பவும் சொல்லுவேன்ட்டு உன்னை ஞாபகப்படுத்தி விட்டேன் அவ்வளவுதான். ஆனா உன்னை பத்தி எலக்ட்ரிக் ஒருத்தா என்ன எலக்ட்ரிக் போடலாமா? ஓகே தான். நான் ஏன் போட்டிருக்கேன்னா ஒரு அனிமையோட இதுக்கு மாதிரி இருக்குன்னாங்க, அதனால தான் போட்டேன். யார் யூடியூபர்? அதுலயும் இல்லாம எனக்கு ஆஃபர்ல கிடைச்சதுயா. ஐயோ இப்ப போட்டா வேஸ்டியா. இதுக்கு முன்னால எனக்கு ஒரு 40 இது ஒரு ஸ்பின்னிங் ஈவென்ட் மாதிரி வரும் தெரியுமா, அதுல எடுத்தேன் நான். அதுல வெறும் 40 டோக்கன் தந்தாங்க ஆஃபர். இப்பவே 100 டைம் இப்பவே 100 டைமண்ட் தானா? ஏதோ சொன்னீங்க ப்ரோ. அப்ப போடுங்க, அப்ப போடுங்க. 100 டைமண்ட் ஒர்த்து தான். இந்த டைம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லா மேட்ச்லயும் சாப்பிடணும், அடுத்த 3 மேட்ச் நம்ம எல்லாம் செத்துறோம். அதான் கண்டென்ட். நான் வந்து அடுத்த வீடியோல சொல்றேன் என்ன கண்டென்ட். சார் 30 ஆஃபர் இருக்கு சார், போட்டு விடுங்க சார். அது ஒண்ணும் கிடையாது. ஈவென்ட் வந்து ஸ்பின் பண்ணேனா அதையும் எடுத்து போடு சும்மா. போறனே இந்த கண்ணுக்கு இருக்கா போக்கர். இந்த கண்ணுக்கு இல்ல, இந்த கண்ணுக்கு வீடியோ எடுத்தனானே தெரியல. பாப்போம். சூப்பரங்கள் உடைச்சு வந்துருவான். ஆமா, எனக்கு நம்புற மாதிரியா இருக்கு. நல்லா இருக்கு फ्रेंड्स. இந்த கண்ணு பச்சை பச்சைக்கிட்டு. பச்சைக்கா தேங்க்ஸ் ஃபார் தி பேக்கப். அடிக்காதயா. எனக்கு நான் அடிப்பேன்டா, நீ அடிக்கலன்னா எங்க போய் சாவு போ. அவன் ரிவே பண்ணாம தான் விட்டுருப்பான். ஏன் ரிவே பண்றான்? எங்க இல்ல காப்பாத்தியா, அடிங்கயா. கைஸ் வர மேட்ச்சுக்கு அடுத்த மேட்ச் வந்து என்ன பண்றோம்னா இங்கிலீஷ்லயே பேசுறோம். இதையாவது பண்ணு. ஜெய மட்டும் வெளியே போயிடும். இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசணும். ரெடி பண்ணுங்க. ஐயோ அதான் கண்டென்ட். ஓகேவா? யார் தமிழ்ல பேசினாலும் அவுட், ஒன்லி இங்கிலீஷ். ஓகே. விஜய் மேகா அங்கிள் பாட் அந்த ஒரு வார்த்தை எனக்கு தெரியும். எஸ்டனே ஓட்ட முடியுமா கஷ்டப்படா. நிறைய இருக்கு. இங்கிலீஷ் தான். நீங்க அப்படி இங்கிலீஷ்ல பேசலன்னா நான் கேரக்டர் மாத்திடுவேன். ஐயோ மாத்திட்டு போ, அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டான் அந்த சைடு. விஜயமிகா இப்ப இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு விஜயமிகா கேரக்டர் மாத்திரன்னு உடனே ஐயோன்றா பத்தியா சொல்றதுக்குள்ள வந்தோட லூட் அடிக்கிறது. சரி காலி எப்படியும் அவனை அடிக்க முடியாது. அதுக்கு கில்லாத எடுத்துக்கலாம். அங்க கவர்ல இருந்துட்டாது பிஸ்டல் வச்சு சுட்டுருக்கலாம். அதை விட்டுட்டு ஓப்பன்ல போய் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அவன் பின்னாடி முதல்ல ஒத்துக்காம அந்த அளவுக்கு நாலேஜான பேசணும் இல்லைங்க. அப்படியே முதல் ரவுண்ட் செட்டேரு. நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சாமி போட்டுறேன். எல்லா ரவுண்டையும் முடிச்சிரா. அந்த 2 ரவுண்டுக்கு முன்னாடியே நீ விட்டுட்டீங்க. மேட்சே விட்டுட்டீங்க. அது ஃபர்ஸ்ட் மேட்ச். அடுத்ததுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சாமி போட்டுறேன். அதுலயும் விட்டுட்ட. எமோட் தெரியுது. இப்ப எனக்கு இந்த மேட்சே சாமிக்கு தான் விடணும். கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. சரியா? எனக்கு பிரச்சனையே இல்லடா. எனக்கு ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் ஃபுல்லா இருக்குடா. நீங்க இவன் கூட சேர்ந்து ஆடாதீங்க நான் சொன்னேனா இல்லையா விஜயமிகா? ஒரு தடவை எனக்கு குறைஞ்சு விட்டீங்க இருக்கா? ஒரு வீடியோ பார்த்தேன். என்னன்னா இந்த மாதிரி கில்லுக்கு ஆசைப்படுறவன் அடுத்த மேல பொறாமப்படுறவன் அவனுங்க டீம்லயே வச்சுக்காதீங்க அப்படின்னு. முதல்ல ஜேடியை தான் தூக்குறோம். பேசாம இன்னும் தூக்கிட்டு கேப்டன் லியோ போட்டுருமா? அவன் ஓரளவுக்கு விளையாடலன்னா கூட பரவாயில்ல. நீ சும்மா இரு. டபிள்யூடபிள்யூ எடுப்பான், மேட்ச முடிப்பான். டீம்மேட் எல்லாம் ஜெயிப்பாங்க. சரி ப்ரோ கிட்ட என்மியா
அதனால ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வந்தா அந்த கம்மடா இப்ப சரி சத்தியந்தல இந்த ஒரு ரவுண்ட் சாமி விட்டு பாத்துக்கலாம். அதெல்லாம் இல்ல, விஜய் மிக்கா வேற லெவல் ஆடிட்டு இருக்காரு. 2 கிலோ அடிச்சிட்டாப்ல. இன்னும் 2 கிலோ அடிச்சா ஏசியா. எங்க இருக்கிறானுங்கன்னு தெரியல. சச்சின் பார்த்து அடிச்சு. என் முன்னாடி 2 பேரு. அவர் முன்னாலே 2 பேரு. அவ்வளவுதான் முடிச்சிட்டேன். அடி ப்ரோ டேமேஜ். சார் ரைட்ல இருக்க டேமேஜ் அடி. போடு போடு. அவன் லாங் ரேஞ்ச் வச்சிருக்கான். அடிச்சுக்க மாட்டான். வச்சிருக்காரு. நாட் யூஸ். நான் பேசுறேன். யாரும் வர மாட்டீங்க. நாட ஃபர்ஸ்ட் மேப் பார்க்கல. ஏசில உட்கார இப்ப எனக்கு புரியுது. ரைட். ஆனா எனக்கு டாக்டர் ஜேடி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அவமானப்பட்டான் தெரியுமா? அந்த பொண்ணு இவன் டவுன் ஆயிட்டா ஏறி போய் அந்த பொண்ணு வந்து இவனை காப்பாத்த அவமானம் இல்லை. சரியா? ஐயோ அதுக்குரிய நான் எடிட் பண்ணி தரையா? நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன். டேய் வரானுங்கடா. வந்துட்டு போறாங்க. புடி வலிய விடு. நீ செப்போ நீ சார் சொல்ற. நானும் எனிமி ஜன்னலா நான் டவுன் எனிமி டவுன் வாங்கயா. யோ காப்பாத்த வாங்கயா. இல்ல வந்துட்டா எனிமி டீம்மேட் ஒருத்தன் வந்துட்டான். காப்பாத்துறேன். Enemy spotted. என் கில்ல அங்கிளுக்கு பிடிச்சா சச்சினே கில்ல கன்ஃபார்ம் பண்றான். அங்க சச்சின் கில்ல டவுன் ஆகி கிடக்கும் பாருங்க. அத முடிச்சு விடுங்க. விஜயமிகா பாத்துட்டேன். ஆனா இங்கிட்ட இருந்து ஒருத்த அடிப்பானே. பரவாயில்ல போங்க. மொட்டை போய் சாவறான். அந்த குளோவல் பின்னாடி ஐயோ பவர் இறங்கிருச்சு. ஏ அதெல்லாம் டவுன் பண்ண போய் பவர் இறங்கிட்டு இருக்கு. நான் தான் அடிக்கல. அதுக்கு அப்புறம் ஏன் லாஸ்ட்ல எனிமி இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போய் அடிச்சீங்க? எல்லாம் எஸ் கொள்ள போய் எஸ் கொல்பா அப்படினா ஐயோ அப்பா அடிச்சாங்க. அவனுக்கு புரியாது விட்டுரு. இல்ல புரியல எனக்கு புரியுது. அதுவான்னு தெரியல. ஆனா அவனுக்கு புரிஞ்சா சரி. எஸ் வார் அது சும்மா சும்மா அடி கொடுக்கும் போதெல்லாம் வர இல்ல புரியல எனக்கு. ஓகே இப்போதான் புரியுது எனக்கு. நான் வேற எங்கயோ போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துக்கோங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா வேற எங்கயோ போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நானு நீ யாரு? நீ என்ன என்னென்ன சேர்த்திருப்ப? அதானே யா அது மேட்சே ஆகாதுடா. அது எப்படிடா மேட்ச் ஆகும்? எல்லாம் ரைட் சைடு சரி ப்ரோ. இன்சைடு பாருங்க. நிறைய சத்தம் அன்னைக்கு நிறைய பொசிக்கிறாங்க. நிறைய படி கூப்பிடுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நீ எத்தனை ஒருத்தன் தான் வரான். ஏன்னா எல்லாரும் ஏகிட்ட வராங்க. இன்னொருத்த பின்னாடி வந்துருக்கோம். 9 HP ல அடிச்சான். சச்சின் டவுன் ஆன அடிக்காத எனிமி அடி. செத்துட்டான். மயிர்னால முடிஞ்சவன ஓசி கில் போயிடுச்சு. சச்சின் கில் ஓசி கில் எடுத்துட்டாரு. இன்னும் பண்ண முடியாது. நல்லா இருக்கும். போத்தன் வயித்தெரிச்சல்லே செத்துட்டு இருப்பானே. யாரு நீதான். ஒண்ணுமே சொல்லலையே. நான் தான் 2 கிலோ சொன்னேன். ஐயோ. I need equipment. இந்த இடத்துல தான் அங்கிள். கரெக்ட்டா இந்த இடத்துல தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு ஒரு சூப்பர் பாட் ரெடி பண்ணி போறேன். I need equipment. என்ன வேணும்? அதான் எனக்கா காசு இருக்கே. I need equipment. I need boost for everybody. இப்ப எனிமி அடிக்கிற வரைக்கும் என்னோட எக்யூப்மென்ட் போட்டுட்டு இருப்பானுங்க. நாரப்பாயிலுங்க. 8 செகண்ட் என்ன பண்றீங்க? நான் காசு வச்சிருக்கீங்க எனக்கு என்ன தெரியும்? அப்படியே போட்டு எல்லாத்தையும் கரைச்சிரணும். அடுத்த ரவுண்ட் ஒண்ணும் இல்லாம பிடிச்சு எடுக்கணும்.
ஆமா அதான் எப்போ நடக்கும். எங்க ஜெடி ப்ரோ? அதான் ப்ரோ அந்த இதுக்கு பாக்ஸ் பின்னாடி. நான் டவுன் பண்ணிட்டு செத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காப்லிங்க Enemy down. ஏய் ரெண்டு டவுன் வச்சேன். ஒருத்தனை முடிச்சிட்டே இன்னொருத்த அடிச்சிட்டான். ஓடிட்டானா? என்னை யாரோ ஒருத்த காப்பாத்தணும். டுமுக்கு வரான். இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கில்லே அடிச்சிருக்கேன். இவ்வளவு நேரம் கில் அடிக்காம வந்து சுத்திட்டு இருந்திருக்கேன். ஃப்ரெண்ட் மாமா ஆயுதம். Resources here. மல்லிப்பூ வச்சு வச்சு I ஆடுதே. need equipment. வாங்கி கொடு. புரியல. மல்லிப்பூவா? ஏய் வாங்கி கொடுங்கயா. EP conversion for நீங்க everybody. வாங்கி கொடுக்கறானே வாங்கி உரிய கொடுத்துறேன் பாருப்பா. Thanks. நீ I need ஒரு equipment. ரவுண்டு என்ன தராலும் வாங்கி I need தொலைற. equipment. ஏய் நான் செத்துட்டேன். என் போன ரவுண்ட் முந்த ரவுண்ட் நீங்க சாவலையா? பா எல்லாமே சரி நீங்க கேட்டது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சுப்பா. சாகவே இல்ல. நாக் டவுன்ல தான் இருந்தேன். ஏய் போன மேட்ச் அதே கிடையாது. கருத்து. போன மேட்ச்க்கு முந்தின மேட்ச். இந்த சிறப்புல அடிப்போம் பாரு. யாரும் வர மாட்டாங்க. அதனால போடுவோம். என்னத்த பட்டீங்க? கிரேட். நேடு. ப்ரோ நீ தனியா போற ப்ரோ அதனால தான் அவன் அடிக்கிறான். அவன் பக்கத்துல தான் இருக்கே. ரெடி. அது பகடாவாது. சாவ். ஃப்ளோல. டேமேஜ் ஷாட் தொடுங்க. சரி வர மாட்டாங்களே. அதான் வந்தேன். சரி காப்பாத்திடுவாங்கன்னு பார்த்தா உன்னை காப்பாத்தாம விட்டாங்க. சரி அங்கிள் வேடிக்கை தான் பாக்குறாரு. ஒரு வச்சு வா நான் என்கிட்ட அவங்க எனக்கு பேக்கப் தேவை. இருக்கேன். நல்ல பேக்கப். ஐயோ முடிச்சிட்டாங்க. நல்ல பேக்கப். நல்ல பேக்கப் பேரே எங்க அங்கிள் தானே. திடீர்னு 10 பாயிண்ட் போதியா? ரைட். நாங்க என்ன வச்சிருக்கீங்க? எமோட் போட்டு போறான் அந்த. அடிக்க. இவனா அடிக்கமாட்டான். அதான் எனக்கே தெரியுமே. ஏ குளோல் போட்டா முடிச்சாங்க. ஒன்றிக்கு உனக்கே சாவு. அந்த போடுங்க, இன்னொரு floor போட்டுரும் அப்புறம். அந்த பவர் இருந்தா நான் உடச்சிட்டு போய் 2 பேரையும் அழிச்சிருப்பேன். அவ்வளவுதான்டா. வேஸ்ட் பண்ணிட்டான்டா. அடுத்த மேட்ச் வந்துரும் அதுக்குள்ள. ஆமா மூணு வந்துட்டு இப்ப 2 ஏடபிள்யூ ஒரு ரவுண்ட் தோத்தா புழுக்குன்னு வரும் பாரு டபுள். என்னாலும் எல்லாம் கரெக்ட்டா அவங்க பொசிஷன் போயிடுங்க ஓகேவா? பொசிஷன் நமக்கு எது? க்ளோஸ் ஆக்ஸ் நைஸ் ரவுண்டுக்கு இருக்குதுல. மாஸ்டர் ஒரு நைஸ் பார்சல். நான் எங்க ஓட்டலாம். ஆமா நைஸ் போடுறான்ல. I need equipment. ஓ ரைட். ஏய் இது வாங்கி கொடுங்கயா. I need equipment. இதே 999 கொடுத்தாலும் நீ இப்படி தான் கேட்டுட்டு இருக்க. நீ தூக்கி போட்டு மிதிக்கணும்ல. 1500 ரூபாய் கம்மியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் என் பொசிஷன் போயிடுறேன். நீ உன ஆஹா யாரா சொல்ல நிறுத்துங்கடா. வந்துகிட்டே இருக்காடா. ஏன் வாங்கிட்டேன். ஏய் நான் வந்து இதெல்லாம் வாங்குறேன்யா. எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் வாங்குறேன்யா. கீழ இருக்குது. அது யாருமே வாங்கல. நான் நீ ஏன்டா இங்க வந்த ஜெடி? என்ன அது யாரை எடுத்துட்டு வரல. நான் க்ரோஸ் ஆச்சுறேன் சார். அடிக்கிற மட்டும் பாருங்க. நீ வாயில தான் வந்துரும் ஜெடி. நான் ஒரு தூக்கான் போட்டு இவன் வேற இவன் எனக்கு தெரிஞ்சு நம்ம தோக்கடிக்கிறதுக்கு நீ பிளான் பண்றான். ஐயோ க்ரோஸாவ கேவலமா இருக்கு. ரோஸை எடுத்துட்டு மேல போறீங்க. என்னடா பண்றீங்க? அடிச்சிட்டு தான் இருக்க ஃப்ரெண்ட்ஸ். பேக்கப் ஒண்ணும் தெரியலடா. அடி வாங்குற மாதிரி தெரியுது. அந்த இங்க இருக்கான். உங்களுக்கு பேக்கப் வேணும்னு சொல்றது இல்லையா? அவங்க பேக்கப் வேணாம்னு சொல்லுங்க. ஏய் செத்துட்டே. என்ன ஜெடி செத்துட்டே? பக்கத்துல ஒரு பாடி இருக்கே. அது ஒரு 2 நிமிஷம் முன்னாடி போட்டு கூடாதா? டேய் பக்கத்துல 2 பேர் வரானுங்கடா. நான் செத்துட்டேன். நரிகாலி அவ்வளவுதான். சச்சினும் நீங்க மட்டும் தான். 2v2 சூப்பரா பண்ணலாம். சச்சின் பின்னாடி வரவே ஒருத்தருக்கு அவன மட்டும் அடிச்சிட்டு சலப்பி. அவன் முடிச்சிட்டான். அத நரி முடிச்சு. அங்கிள் மேல போய் நரியை காப்பாத்தாதீங்க. I need blue வால் wall. இல்ல பாத்தாருங்க. சார் இருக்கிறதெல்லாம் எங்கேயே போட்டீங்களே. அங்க என்ன பண்ணுவீங்க? பிச்சை எடுப்பேன். எடுக்க விட்டாங்க. அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? ஜேடி. இல்ல எனக்கு பிடிக்கல. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்றது? 3 கில் பண்ண. நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் गाइस. பை गाइस. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஹா ஹா ஹா. என்ன ஆயிடுச்சு? இப்பதான் எனக்கு பெருமையா